கோலி டாக் கோலிவுட் நியூஸ். இளவட்ட ஹீரோக்கள் இருக்கும் நஸ்ரியா. நையாண்டி தொப்புள் சர்ச்சை நாயகியான நஸ்ரியாவோட மார்க்கெட் அதை அடுத்து ஆட்டம் கண்டுவிடும்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா சற்றே ஆடினாலும் மீண்டும் மார்க்கெட்ல ஸ்டெடி ஆகிட்டாங்க நஸ்ரியா. இதுக்கு காரணம் அவங்களோட நடிச்ச அத்தனை ஹீரோக்களுமே மீண்டும் மீண்டும் அவங்களோட டூயட் பாட ஆசைப்படுறது தான். அந்த அளவுக்கு ஒரே படத்துல அவங்களோட டீப்பா பழகணும் நஸ்ரியா. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட சிபாரிசு கேட்காமலேயே அவங்களாவே தன்னோட பெயரை பரிந்துரை செய்யும் அளவுக்கு தன்னோட அந்யோன்யமான நட்பால அவங்கள ஈர்த்துடுறாங்களாம். அந்த வகையில நேரம் படத்துல நிவினோட அறிமுகமான நஸ்ரியா மீண்டும் அவரோட ஓம் சாந்தி ஓசானான்ற மலையாள படத்துல மறுபடியும் நடிச்சிட்டு வராங்க. அதே போல சலாலா மொபைல்ஸ்ன்ற படத்துல துல்கர் சல்மானோட நடிச்சிட்டு வரவங்க அடுத்தபடியா வாய்மூடி பேசுவோம்ன்ற படத்துல நடிக்கிறாங்க. இப்போ பஹத் பாசுலோட ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க. அடுத்து களிமண் இயக்குனர் பிளஸி இயக்கும் படத்துலயும் பகத் ஃபாசிலோட இணைஞ்சிருக்காங்க. மலையாளத்துல தான் இந்த நிலைன்னா தமிழ்லயும் ராஜா ராணியில ஜெயோட நடிச்சவங்க இப்ப திருமணம் நிக்கா படத்துல நடிச்சிருக்காங்க. மேலும் ராஜா ராணிக்கு அப்புறம் ஆர்யாவோட மீண்டும் ஒரு படத்துல நடிக்கிறாங்களாம். அந்த வகையில தனுஷ் தவிர தான் நடிச்ச எல்லா ஹீரோக்களோடையும் மீண்டும் டூயட் பாடி வராங்க நஸ்ரியா. கவர்ச்சின்ற ஆயுதத்தை கையில் எடுக்காம வெறும் திறமைன்றத மட்டுமே மூலதனமா முன் வச்சு நஸ்ரியா செல்லும் இந்த அதிரடி வேகத்தை பார்த்து மார்க்கெட்ல இருக்கும் மற்ற ஹீரோயின்கள் கலங்கி போயிருக்காங்களாம்.